அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 10/1/2024 சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:33 தனு லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கோவிலுக்கு செல்லுதல் மற்றும் பக்தி ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தியானம் மேற்கொள்வது இன்று நன்மையை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் மூழ்கி இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய பணியில் அறிவாற்றல் பெறுவதன் மூலமாக நன்மை விளையும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் பொறுமையை கடைபிடியுங்கள். பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்பது சிறப்பானது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. பண பரிவர்த்தனைகளை சிறப்பான முறையில் ஆவணங்களில் பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மகிழ்ச்சியான நாளாக இருக்காது. தவறு செய்ய வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை சில குழப்பங்கள் காணப்படும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும். சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் மற்றும் தோல்வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பயனுள்ள செயல்களில் பங்கு கொள்ளுங்கள். பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். நீங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள். பணியில் நற்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுகிறது. இன்று உற்சாகத்தையும் காதல் உணர்வையும் அனுபவிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டுகள் செய்வதற்கும் பணத்தை செலவு செய்யுங்கள். இது உங்களுக்கு மிகுந்த திருப்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரித்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் அதிக அறிவாற்றலை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களிடம் தொழில் சார்ந்த அணுகுமுறை காணப்படும். இதனால் பணியில் திறம்பட செயலாற்றுவீர்கள். சரியான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் தொழில் சார்ந்த அணுகுமுறை காணப்படுகிறது. இன்று பணியில் திறம்பட செயலாற்றுவீர்கள். சரியான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இணக்கம் காணப்படுகிறது. இன்று குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி நிலைமை காணப்படுகிறது. தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய பணம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நீங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பானதாக இருக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதி மற்றும் நன்மை விளையும். பணியை பொறுத்தவரை தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும். அறிவுத்திறனை பயன்படுத்தி பணியாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த கவலை காணப்படும். இந்த நல்லுறவிற்கு ஏற்ற நாள் இன்று அல்ல.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான சாத்தியம் காணப்படுகிறது. பணத்தை இன்று எச்சரிக்கையாக கையாள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் தலைவலி பாதிப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை சில தடைகளை கடந்து பணியில் வெற்றி பெறுவீர்கள். அதிக முயற்சி எடுக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை விவாதங்கள் ஏற்பட என்ற காரணத்தால் உங்களது துணையுடனான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக நன்மை பெறலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம், வரவு செலவு என இரண்டும் கலந்து காணப்படுகிறது. தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம். ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது தேவைகளை அறிந்து அமைதியாக செயல்படுங்கள். உடனடியாக உங்களது விளைவுகளுக்கு பலன் கிடைக்காவிடில் நம்பிக்கையை இழக்காதீர்கள். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கணிசமான இருப்பை பராமரிக்க தடைகளை எதிர்கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. இன்று அவர்களுடைய நலனிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, பொதுவாக இன்று சிறப்பான நாளாக அமைகிறது. கடின உழைப்பை நம்புங்கள். உங்களது நேர்மறையான முயற்சி மூலமாக வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை மற்றும் உறுதி மூலமாக தடைகளை சமாளிப்பீர்கள். பணியின் மூலமாக நன்மை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவர்களுடன் பேசும்போது கவனமாக உரையாடும் திறன் வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக உள்ளது. பண வரவு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது என்றாலும் கடவுள் அருளால் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் குழப்பம் ஏற்படலாம். எனவே வேறுபாட்டை களைந்து மகிழ்ச்சியை பராமரிப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பாராத வகையில் நிதி நிலைமை உங்களுக்கு காணப்படாது. பண இழப்புக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு ஆரோக்கியத்தை பாதிக்கும். தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேவையின் முன்னுரிமை அறிந்து அதன்படி செயல்படுவது நல்லது. உங்களுக்கு பொறுப்புகள் காரணமாக மும்முரமாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது. தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளர்களுடன் அமைதியின்மை காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது. தேவையற்ற மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். தேவையற்ற செலவுகளை கண்காணிப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி மற்றும் தலைவலி பாதிப்பு ஏற்படலாம். ஓய்வாக இருப்பது மிகவும் சிறப்பானது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நன்மை விளையக்கூடிய நாளாக அமையும். எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். சில விருப்பங்கள் இன்று சில விஷயங்கள் நிறைவேறலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட ஆற்றுவீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியும் நல்ல பிணைப்பும் காணப்படும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படும். அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காணப்படுகிறது. நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டியிருக்கும். அதிக பொறுப்புகள் காரணமாக பணியில் மூழ்கி இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை இன்று திட்டமிட்டு ஆற்ற வேண்டும். உங்களது நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சூடான விவாதங்கள் காணப்படுகிறது. அமைதியும் பொறுமையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு காணப்படலாம். அதிக செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.